லூர்து நகர் போற்றும் அமலோர் பவதாயே திருக்கொடியில் உயர்ந்து வரம் நிறைத்தாயே கண்ணதன் காவல் இமைகளைப் போலே மன்னதன் மாந்தருக்கு கரம் விரித்தாயே. பொன்னுக்கும் மேலாம் அன்னை மரி, பூவுக்கும் மேலாம் நம் தாய் மரி. பொன்னுக்கும் மேலாம் அன்னை மரி, பூவுக்கும் மேலாம் நம் தாய் மரி. விண்ணிற்கும் மண்ணிற்கும் ராக்கினியாம் வேண்டிடும் வரம் தரும் லூர்தன்னையாம். விண்ணிற்கும் மண்ணிற்கும் ராக்கினியாம் வேண்டிடும் வரம் தரும் லூர்தன்னையாம். வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க. ஜபம் என்னும் கேடயமே அறிந்துரை. திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றி திருப்பலியாக எஸ் வில்லியம் பொன்னம்மாள் மற்றும் குடும்பத்தினர், விஜய பிச்சாண்டி மற்றும் குடும்பத்தினர், ஸ்டுடியோ 7 செல்வராஜ் மற்றும் செல்வராணி, ராஜ செல்வராணி குடும்பத்தினர், ஏ கிறிஸ்டோபர், பி தெரேசா அண்ட் ஃபாத்திமா அண்ட் ஃபேமிலி, பி ஐசக். சிறப்பு கருத்துக்களாக முகிலா ஞான கிரேஸ் தன்னுடைய எம்எஸ்சி படிப்பை நன்முறையில் முடித்ததற்கு நன்றி அறிதலாகும். மேலும் மரித்த எஸ் மரிய அமிர்தப்பன் மற்றும் சபீனா, பி எஸ் அலங்காரம் மற்றும் அமலோர் பவன், ஆர் உத்திரியநாதன் 3வது நாள் நினைவு, ஜோசப் ஜெயராஜ், குழந்தை தெரேசா பரிமலா, எம் பாப்பையா, பி ஆரோக்கியம்மாள், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டி எஸ் பிரான்சிஸ். சிறப்பு கருத்துக்களாக முகிலா ஞான கிரேஸ் தம்முடைய எம்எஸ்சி படிப்பை நன்முறையில் முடித்ததற்கு நன்றி அறிதலாகும். மேலும் மரித்த எஸ் மரிய அமிர்தப்பன் மற்றும் சபீனா, பி எஸ் அலங்காரம் மற்றும் அமலோர் பவம், ஆர் உத்திரியநாதன் 3வது நாள் நினைவு, ஜோசப் ஜெயராஜ், குழந்தை தெரேசா பரிமலா, எம் பாப்பையா, பி ஆரோக்கியம்மாள், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டி எஸ் பிரான்சிஸ், எம்பி அந்தோணிசாமி, ஏ காணிக்கைராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சூசைராஜ், பால்ராஜ், ஜெசிந்தா, ஏடி குரியன், கே மேரி, கே லில்லி இவர்களினுடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இப்பொழுது திருப்பலியின் முன்னுரை இருக்கும். முன்னுரையை தொடர்ந்து வருகை பாடலும் வருகை பவனியும் நடைபெறும். முன்னுரை. உறவுகள் மலர்ந்திடும் நேரம், உறைபனி கரைத்திடும் காலம், நினைவுகள் ததும்பிடும் நேரம், நெஞ்சினில் எழுந்திடும் தாளம், நிதம் உண்மையே
சுவைத்திடும் பலனாய். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்நாள் ஒரு நன்னாள், பொன்னாள், இரட்டிப்பு மகிழ்வை தரும் இனிய நாள். குழந்தைகளாகிய நாங்கள் எங்கள் உள்ளத்தில் இயேசுவை முதன்முறையாக ஏற்கவிருக்கும் உன்னதமான நாள். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தனது ஆன்மாவை இழப்பானாகில் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற இயேசுவின் வாக்கியத்தை நினைவில் கொண்டு இன்று இயேசுவை அப்ப வடிவில் ஏற்க இருக்கின்றோம். இதன் வழியாக மறு கிறிஸ்துவாக வாழ இருக்கின்றோம். எனவே அவருக்கு உகந்த நல்ல பிள்ளைகளாக வாழவும், திருச்சபையின் படிப்பினைகளை ஏற்று நடக்கவும், நற்கருணையில் வாழும் இயேசுவை நம்மிலும் பிறரிலும் கண்டுணர இந்நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. எனவே இந்த மகிழ்ச்சியான நாளிலே இயேசுவை முதலாக உள்ளங்களில் பெறவிருக்கும் எங்கள் அனைவருக்காகவும் ஜபிக்க உங்களை அழைக்கின்றோம். மேலும் இவ்விழா உணர்த்தும் மைய கருத்தை மனதில் நிறுத்தி ஆன்ம நலனின் அக்கறை கொண்டு இயேசுவை உள்ளத்தில் ஏந்தி மறு கிறிஸ்துவாக வாழ முற்பட்டு அதற்கான அருளை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். என்றும் வாழுவோம்.
ஆசையோடு அவரை பணிகிறோம். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ்கிறோம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். அதே நாள் ஒரு புனிதமான நாளும் கூட. நம்முடைய குடும்பங்களில் இன்று ஒரு கொண்டாட்டம். இந்த நாளை நாம் மிகவும் சிறப்பாக அமைப்பதற்காக இந்த திருப்பலியிலே நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள் உண்மையாகவே அந்த சமணசுகளை போல உடை அணிந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் இன்று பாராட்டுவது மட்டுமல்ல, அவர்களுக்காக ஜெபிக்கவும் நாம் இன்று கூடியிருக்கிறோம். இன்றைய நாள் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒரு புனிதமான நாளாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரையும் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நடத்துபவர் நம்முடைய பாசத்திற்குரிய அருட்பணி சேவியர் இருதயராஜ் தந்தை அவர்கள். இரட்சக சபையை சேர்ந்தவர். அவர் நம்முடைய அருகாமையில் உள்ள டான்போஸ்கோ அயன்புரம் அந்த பங்கினுடைய மண்ணின் மைந்தர். நம்முடைய பங்கிற்கு அவர் புதியவர் அல்ல. பல முறை நம்முடைய பங்கில் வந்து தியானங்கள் கொடுத்தவர். இப்பொழுது திருச்சியில் அவர்களுடைய அந்த குருத்துவ மடத்திலே அவர் அதிபராக பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்று இந்த திருப்பலியை தலைமை ஏற்று நடத்துவதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அவரையும் அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து அருட்பணியாளர்களையும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்று அதற்காக மனம் வருந்துவோம். பக்கம் 4. அன்புள்ள குழந்தைகளே, இயேசுவை நம் உள்ளத்தில் வாங்கும் உண்மையான மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள நம் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபட வேண்டும். எனவே நமது ஆண்டவராகிய இயேசுவிடம் நமது பாவங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்போம். இயேசுவே, நீங்கள் என்னை அன்பு செய்வது போல நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என கூறியுள்ளீர். ஆனால் நாங்கள் இதை செய்வதில்லை, தவறிவிட்டோம். இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எங்களை உமது குழந்தையாக ஏற்று வழிநடத்தி வந்தீர். ஆனால் நாங்கள் உமது குழந்தைகளாக வாழ மறந்ததற்கு இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் என செய்து காட்டினீர். அதை எங்களது வாழ்க்கையில் செய்ய தவறியதற்காக எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளீர். ஆனால் எங்களது சோம்பேறித்தனத்தால் ஜெபிப்பதை மறந்துவிட்டோம். எங்களை மன்னியும் இயேசுவே. இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எங்களை போன்ற சிறு குழந்தைகளை நீங்கள் அன்பு செய்கின்றீர். ஆனால் தேவ நற்கருணையில் எழுந்தருளி வரும் உங்களை சந்திக்க தவறிய நேரங்களுக்காக எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, அன்புள்ள குழந்தைகளை, உங்களது குற்றங்களை நினைத்து மனம் வருந்தியதற்காகவும் இயேசுவை தொடர்ந்து அன்பு செய்ய முயற்சி செய்வதற்காகவும் இயேசு உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றார். அப்படிப்பட்ட இயேசுவை நாம் நண்பராக அடைய இறைவனிடம் மன்றாடுகின்றோம்.
ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, இத்திருப்பலியின் வழியாக உமது அன்பை ஆழமாக சுவைக்க எங்களை அழைத்துள்ளீர். இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் திருமகனின் கல்வாரி பலியையும் திருவிருந்தின் பொருளையும் நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்களது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதனால் உமது அன்பை என்றும் நாங்கள் பெற ஆசீர்வதித்தருள்வீராக. மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் உங்களுக்காக வானிலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 2-4 மற்றும் 12-15 முடிய. அந்நாட்களில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ராயேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்தி நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவே இப்பாலை நிலத்துக்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானிலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பவர்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ராயேல் மக்கள் முறையீடுகளை நான் கேட்டுக்கொள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம். நானே உங்களுக்காக கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் குடைந்து சுற்றி பறந்தது. பனிப்படலம் படர்ந்தபோது பாலை நில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ராயேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்காக உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 78 நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். சொல்வோம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம்மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம்.
கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவு பொருளை அவர் அனுப்பினார். அவர் தமது திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 23 முதல் 30 முடிய. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தில் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும்போதெல்லாம் என் நினைவாக இவற்றை செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டு அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகின்றனர். எனவே ஒவ்வொருவரும் தன்னை சோதித்தறிந்த பின்பு இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்து கொள்கின்றனர். ஆதலால் உங்களில் பலர் வலுவற்றவராயும் உடல் நலமற்றவராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல்வோம் ஒன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அலகு 6 அருள் வாக்குகள் 24 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு சென்றானர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பசங்களாம் இங்கே அமர்ந்திருக்கிறத பார்க்கும் பொழுது இந்த நாளுக்காக எவ்வளவு தயாரிப்பு போயிருக்கு உள்ள அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் இது இவருடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரணமான நாள் அல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதை இதோ இங்கே இவர்கள் அமர்ந்திருக்கிற விதம், கையில் வைத்திருக்கிற புத்தகம், இதெல்லாம் காண்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு அமேசான் காடுகளை பற்றிய ஒரு குறும்படம் பார்க்க, ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த குறும்படத்திலே அந்த அமேசான் காடுகளில் இருக்கிற ஒரு பழங்குடியினரை பற்றி காண்பிக்கிறாங்க. இந்த பழங்குடியினர்களில் அவங்களுக்கு ரொம்ப பிடித்த உணவு, அதாவது விருந்து போல ஒரு உணவு. இன்னைக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இன்னைக்கு நிச்சயமா மதியானம் எல்லார் வீட்லேயுமே பிரியாணி தான் இருக்கும். ஏன்னா விழானா பிரியாணி, ஓகே, அதுவும் மட்டன் பிரியாணினா இன்னும் கொஞ்சம் அது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஹை. அதே போல அந்த பழங்குடியினருக்கு ஒரு உணவு உண்டு. அது எப்போலாம் கிடைக்காது, அது எப்போலாம் கிடைக்காது, எப்பயாவது ஒரு முறைதான். அப்போ அந்த உணவை அவர்கள் உண்பதை பற்றிய அந்த ஒரு குறும்படம். அந்த உணவு என்னென்ன அன்புக்குரியவர்களே, வேற ஒன்றும் இல்லை, ஹனி, தேன். ஆனால் இந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா, இந்த தேனி அந்த தேன் கூட்டை எங்க கட்டும் என்றால் அந்த அமேசான் காடுகளிலே 100 அடி உயரம் உள்ள ஒரு மரத்தின் மேலே தான் கட்டும். அப்போ அது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. அதனாலதான் அது எளிதாக கிடைப்பதில்லை. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற தந்தை என்ன செய்கிறார், அங்க இருக்கிற அந்த காடுகளில் இருக்கிற இலைகளிலே செய்யப்பட்ட ஒரு கூடை, அந்த கூடையை அந்த காடுகளில் இருக்கிற சில கொடிகளை எடுத்து கயிறு போல பின்னி அதை சுற்றி கொண்டு அவர் அந்த மரத்தை ஏறுகிறார். மனைவியும் பிள்ளைகளும் மரத்துக்கு கீழே நிற்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 100 அடி மரம், யோசிங்க, அப்படியே டாக்குமெண்ட்ரியில காமிச்சிட்டே இருக்காங்க. பிடிச்சு பிடிச்சு ஏறுறார். ஒன்றும் இல்லை, வழுக்கி விழுந்தா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஏறி போயிட்டே இருக்கிறார். இவங்க பார்க்குறாங்க, அதுக்கு மேலே ஒரு தருணத்துக்கு மேலே பார்க்க முடியாது. ஏன்னா 100 அடி இல்லை, எங்கேயோ மேலே இருக்கிறார் அவர்.
அவர் போயாச்சு. அவர் அங்கே ரீச் ஆன உடனே அவர் ஒரு கிளை மீது நடந்து போனோம். ஏன்னா அந்த கிளையில் தான் இந்த கூடு தொங்கிக் கொண்டிருக்கும். அப்போ அந்த 100 அடி மரம் ஏறி ஒரு கிளையில உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேனி இருக்கிற அந்த கூட்டுக்கு பக்கத்துல போய் உட்கார்றாரு. இப்போ அன்புக்குரியவர்களே, அந்த கூடையிலிருந்து புகைந்து கொண்டிருக்கிற காய்ந்த ஒரு இலையை எடுத்து அந்த கூண்டின் அருகிலே காண்பிக்கிறார், அந்த கூட்டுகளை காமிக்கிறார். கொஞ்சமா புகை வருது, அதுல அந்த தேனீக்கள் எல்லாம் அப்படியே கலைந்து போகிறது. உடனே இவர் என்ன செய்கிறார், தன்னிடம் இருக்கிற கத்தியை கொண்டு அந்த தேனி கூட்டை அறுத்து அதை அந்த கூடையில் வைத்து கீழே கொண்டு வரைக்கவும் காத்தில்ல, மேலிருந்தே அந்த கொடியில் செய்யப்பட்ட கயிறை போன்று வைத்து கொண்டு அவர் அப்படியே கீழே இறக்குறாரு. இறக்க வந்துகிட்டே இருக்கு. அதையும் அப்படியே காமிக்கிறாங்க. கீழே வந்த உடனே மனைவியும் பிள்ளைகளும் அப்படியே எடுத்து அந்த தேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த ஹனியை அப்படியே கடிச்சு சாப்பிட்றாங்க. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரார். அதுக்குள்ளே இங்கே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், சிரிப்போட வரார். அவர் அது வரைக்கும் முகத்தை காமிக்கலைங்க. அவர் கீழே இறங்கின உடனே கேமரா அவர் முகத்துக்கு போகுது. முகத்தை பார்த்தா அவர் அந்த மரம் ஏறிய மனிதராகவே தெரியவில்லை. ஏன் தெரியுங்களா? மேலிருந்த தேனீக்கள் எல்லாம் அவரை கொத்தி முகமெல்லாம் வீங்கி, உதடெல்லாம் வீங்கி, முகமே ஒரு தினசா மாறிடுச்சு. எனக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அதை பார்த்த உடனே கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த உணவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேனீக்கள் கொத்தினாலும் பரவாயில்ல, அவர் சிரிக்கிறாரு. மனைவியும் பிள்ளைகளும் அந்த உணவை சந்தோஷமா உண்றதை பார்த்து அவர் சிரிக்கிறாரு. ஆனா பார்க்கிறவங்களுக்கு சிரிப்பே வராது. ஏன்னா அந்த மனிதனுடைய முகம் அப்படி இருந்தது. அன்புக்குரியவர்களே, நற்கருணையை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த கதை ஞாபகம் வரும். ஏன்னா நமக்கும் அப்படிதான் உணவு கிடைச்சிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு மரம் ஏறினார். அந்த மரத்திலே தேனீக்கள் அல்ல, ஆணிகள் அவரை துளைத்தது. ரத்தம் பீறிட்டு வெளியே வந்தது. தன் உடலையும் இரத்தத்தையும் உயிரையுமே அங்க கொடுத்து அவரையே நமக்கு நற்கருணை என்று உணவாக கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணை வாங்கும் பொழுது அவர் மரத்தில் இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படித்தான் நமக்கு இந்த உணவு கிடைத்திருக்கிறது. இது அப்பாவிடமிருந்து கிடைத்த உணவு. இது யாருக்கும் கிடைக்காத உணவு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும், இந்த உலகத்திலேயே கடவுளுடைய சதையையும் இரத்தத்தையும் உண்டு குடித்து வாழும் ஒரே மக்கள் இனம் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் இனம். நீங்க எதுக்கு கத்தோலிக்கராக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுக்காக இருங்க போதும். ஆயர் நல்லா இருக்கிறாரா, குருக்கள் நல்லா இருக்கிறாரா, பங்கு நல்லா இருக்கிறாரா, திருச்சபை நல்லா இருக்கா, அதை பத்தி கவலை வேண்டாம். ஒரே ஒரு காரணத்துக்காக நான் சாகும் வரை கத்தோலிக்கனாக இருப்பேன். என் இயேசுவின் உடலும் இரத்தமும் எனக்கு இந்த திருச்சபையில் மட்டும்தான் கிடைக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்பேற்பட்ட அவருடைய அன்பின் பொக்கிஷமான இந்த உணவை இன்று நம்முடைய பங்கிலே பல மாதங்களாக தயாரித்து தங்களையே ஒரு ஏற்புடைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். விண்ணக தந்தை கொடுக்கிறார். தன்னுடைய மகனுடைய சதையை இன்று கொடுக்க இருக்கிறார், ரத்தத்தை கொடுக்க இருக்கிறார். இந்த உணவு அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை சொல்லப்படுவது போல, என் உடல் உண்மையான உணவு, என்னுடைய ரத்தம் உண்மையான ரத்தம். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்புக்குரியவர்களே. உண்மை என்று சொன்னார். இன்றும் அந்த உண்மையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அநேக நற்கருணை அற்புதங்கள் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். போன தவக்காலத்தில் இந்தியாவில் திமாப்பூர் டயசிஸ், நாகாலாண்டில் ஒரு நற்கருணை அற்புதம் நடந்தது. நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பரில் வந்துச்சு, யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சகோதரி தன்னுடைய தோழி, ஒரு ஃப்ரெண்டை மாசு கூட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர் அல்ல, அவர் பேப்டிஸ்ட் சபையை சார்ந்தவர். அவங்களுக்கு கொடுப்பாங்க, ஆனால் அது அடையாளம், இயேசுவின் உடல் அல்ல, அது அடையாளம், அவ்வளவுதான். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு திருப்பலியிலே வசீகரம் செய்யப்பட்டது அது இயேசுவின் உடல் தான், இயேசுவின் ரத்தம் தான். ஏனென்றால் இயேசு சொன்னார், இது என் உண்மையான என்னுடைய உணவு, என் உடல், என்னுடைய ரத்தம் உண்மையான பானம் என்று சொன்னார். அதை இன்றும் விசுவசித்து நாம் திருப்பலியிலே பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அன்று திருப்பலியில அந்த அம்மாவும், அந்த பேப்டிஸ்ட் சபையை சார்ந்த அம்மாவும் நற்கருணை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க சாப்பிடல, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து வச்சுட்டாங்க. இரவு உறங்கும் பொழுது அவங்களால தூங்க முடியல. ஐயோ, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், என்னோட ஃப்ரெண்டு அவ்வளோ பக்தியாக முழங்கால் போட்டு உட்கொண்டு ஜெபிச்சதை பார்த்தனே, நான் சும்மா ஒரு பேப்பரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேனே, இது தப்பு, நான் திருப்பி கொடுத்துடணும். அப்போது அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்,
நேற்று அந்த நீங்கள் கொடுத்த அந்த நற்கருணையை நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன், அதை திருப்பி ஃபாதர்கிட்ட கொடுத்துடணும். உடனே இந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப மனசு கஷ்டம், ஏன் அப்படி பண்ண நீ? சரி வா பங்கு ஃபாதரை போய் கொடுத்துடலாம். 2 பேரும் பங்கு ஃபாதரை பார்க்க போகிறாங்க. அப்போ பங்கு ஃபாதர்கிட்ட அந்த பொண்ணு, அந்த பேப்டிஸ்ட் சபையை சார்ந்தவர் மன்னிப்பு கேட்டு, என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர், தெரியாமல் இதை பண்ணிட்டேன், நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஃபாதர். உடனே குருவானவர் என்ன செய்தார் என்றால், இதுதான் பழக்கம், கத்தோலிக்க திருச்சபையின் பழக்கம் இது. நற்கருணை கீழே விழுந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அந்த நற்கருணை எடுத்து கொண்டு போய் ஒரு தண்ணீர் பாத்திரத்தில் வைத்து நற்கருணை பேழையில் வைத்து விடுவார்கள் குருக்கள். அதே தான் அவரும் செய்தார். வைத்து விட்டார். 1 வாரத்திலே நற்கருணை அப்படியே தண்ணீரோடு கலந்த பிறகு ஏதாவது ஒரு இடத்திலே, ஒரு செடி இருக்கிற இடத்திலே பள்ளம் தோண்டி அந்த தண்ணீரை ஊற்றி மூடி விடுவார்கள். மனிதர்களுடைய கால் படாத இடத்திலே அது செய்யப்பட வேண்டும். இது நம்முடைய வழக்கம். இவர் 1 வாரம் கழித்து, தவக்காலம் வந்தது, குருத்து ஞாயிற்கு முந்தின நாள், இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு நோயில் பூசலுக்கு போகணும். அப்பொழுது நம்முடைய நற்கருணை பேழையை அவர் திறந்திருக்கிறார். திறந்த உடனே கிண்ணத்தில் பார்க்கலாம் நற்கருணை என்ன ஆனது என்று. அவர் பார்க்கும் பொழுது அந்த நற்கருணை தண்ணீரோடு கலக்காமல் அப்படியே சேர்ந்து வேறொரு பொருள் போல இருக்கிறது. அவருக்கு என்னன்னு புரியல. உடனே கையை வைத்து அழுத்துகிறார். அழுத்திய உடனே ரத்தம் வர ஆரம்பித்தது. அதை பார்த்த உடனே இவர், ஆஹா, ஆண்டவர் தன்னை இப்பொழுது வெளிப்படுத்துகிறார் என்று தெரிந்து உடனே ஆயருக்கு செய்தி கொடுக்கப்பட்டு, அதன் பிறகு இன்று ஒரு பத்திரமான இடத்தில் வைக்கப்பட்டு திருச்சபையின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றும் பல நாடுகளிலே, பல பங்குகளிலே, பல இடங்களிலே அவர் உண்மையாகவே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் திருப்பலியிலே கொடுக்கிறார் என்பதை எம்பித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ இந்த உணவை உட்கொண்டால் என்ன ஆகும்? ரொம்ப முக்கியமான விஷயம் அன்புக்குரியவர்களே. முதலாவதாக அன்புக்குரியவர்களே, இந்த உணவு நமக்கு வாழ்வு தரும். நிறைய பேர் இதை உணர்றதே கிடையாது. எதுக்கு திருப்பலிக்கு வரீங்க? கடன் திருநாள் இல்லை, அதற்கு மட்டுமல்ல, இது வாழ்வு தரும் உணவு அன்புக்குரியவர்களே. எத்தனை நோய்கள் சுகமாயிருக்கு தெரியுங்களா? நற்கருணையை விசுவசித்து என் ஆண்டவருடைய உடல் என்று நம்பி உண்டவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இரட்சக சபை ஆலயம் ஹோலி கோஸ்ட் சர்ச் பெங்களூர்ல, அங்கு பங்கு பெறவில் இருக்கிற ஒரு சகோதரர், அந்த சகோதரருக்கு இதயத்தில் பிரச்சனைன்னு சொல்லி கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் சொல்றாரு, கிறிஸ்மஸ் இரவு பூசை நான் போகணும். இவங்க சொல்றாங்க, அதெல்லாம் போக முடியாது, உங்களுக்கு பிளாக் 80% கிட்ட இருக்குது, என்ன வேணா நடக்கலாம். அவர் சொன்னார், என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன அனுப்புங்க, நான் திருப்பலிக்கு போகணும். உடனே டாக்டர் ஒரு மாத்திரையை கொடுத்து நாக்கு கீழே வச்சுக்கிட்டு, நீங்க நன்மை வாங்கிட்டு பூசை முடிச்சுட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குங்கன்ட்டு. இவர் திருப்பலியில் உட்கார்ந்துருக்கிறார். வீட்டில் இருக்க எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, எதுவும் ஆயிடக்கூடாது கணவனுக்குன்னு. அவர் நாக்கு கடியில் அந்த மாத்திரை இருக்குது. நற்கருணை வாங்க வரும்பொழுது அவர் என்ன செய்தாராம் தெரியுங்களா? அந்த மாத்திரை எடுத்து தூக்கி போட்டு, என் ஆண்டவருடைய திருவுடலுக்கு மேலே இந்த மாத்திரை ஒன்றும் வல்லமை கிடையாது அப்படின்னு சொல்லி நன்மை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போனவர் தான், ஹாஸ்பிட்டலுக்கே போல. 10 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார். இது அந்த பங்கு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்க அப்படி செய்யணும்னு நான் சொல்ல அன்புக்குரியவர்களே. மாத்திரை சாப்பிடக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. விசுவசிப்பவர்களுக்கு இந்த உணவு வாழ்வு தருகிறது, சுகம் தருகிறது, விடுதலை தருகிறது. இது உண்மை. அதே போல் அன்புக்குரியவர்களே, விசுவசிப்பவர்களுக்கு இந்த உணவு சக்தி தருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் ஒரு பங்குல தியானம் கொடுத்துட்டு இருக்கிறோம். பங்கு தந்தை அந்த பங்குல இருக்கிற ஆராதனை ஆலயத்தை இரவு 11 மணிக்கு தான் மூடுவார். அப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாக் போகும்போது ஃபாதர் நின்றுக்கிட்டே இருக்காரு சாவி வச்சுக்கிட்டு. ஃபாதர், ஏன் ஃபாதர் நீங்கள் போய் தூங்கலையா? இல்லை, 11 மணிக்கு தான் மூடுவேன் ஃபாதர். ஏன்? 10:45 ஒரு பையன் வருவான் நற்கருணை ஆலயத்துக்கு. அந்த பையன் 15 நிமிஷம் நற்கருணை ஆலயத்தில் இருப்பான். அவன் போன பிறகு தான் நான் மூடுவேன் ஃபாதர். சார், ஏன் ஃபாதர்? என்ன, நீங்களே அந்த பையனை கேளுங்கன்னு. ஸோ நாங்களும் காத்திருக்கிறோம். அதே போல் பேக் மாட்டிக்கிட்டு பைக்கில் வேகமாக வந்தால் 10:45 கரெக்டாக உள்ளே போயாச்சு. 11 மணிக்கு வெளியில் வராரு. நான் அந்த பையனை நிறுத்தி, தம்பி, நீ டெய்லி 10:45 நற்கருணை ஆலயத்துக்கு வர, என்ன விஷயம் ஏது? அப்போ அவன் சொல்கிறான், ஃபாதர், நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறேன். நான் ஒரு டீம் லீடராக இருக்கிறேன். என் டீமில் இருக்கிறவங்கள வழி நடத்தலாம் எனக்கு தெரியாது ஃபாதர். எனக்கு எப்படியோ இந்த வேலையை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் நான் நற்கருணையை சந்தித்து விட்டு போகும்பொழுது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என் கம்பெனியில் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், டார்கெட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஸ்மூத்தாக முடிச்சிடுறேன் ஃபாதர். எங்கேருந்து தான் எனக்கு அந்த சிந்தனை வருதுன்னு தெரியல. என் கம்பெனியில் நான் ஒரு டாப் எம்ப்ளாயி இன்னைக்கு. இதற்கு காரணம் நற்கருணை. ஆகவே ஃபாதர், தினமும் நற்கருணை சந்திப்பேன்னா எனக்கு காலைல பூசைக்கு வர முடியாது, அட்லீஸ்ட் நற்கருணை சந்திக்க தினமும் வந்து விடுவேன். ஃபாதரும் எனக்காக சாப்பில் திறந்து வச்சிருக்கிறார். இப்படியெல்லாம் மனிதர்கள்
இளைஞர்கள் நம்ம மத்தியில் உண்டு அன்புக்குரியவர்களே. நற்கருணையின் வல்லமையை, சக்தியை உணர்ந்தவர்கள். நற்கருணை வழிகாட்டக்கூடிய ஒரு உணவாக நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக தான் சொல்லணும், நற்கருணை நம்மை வழிகாட்டும். இன்னைக்கு யார் யார்கிட்டயோ போய் கன்சல்ட் பண்றது, எங்கெங்கயோ கவுன்சிலிங், என்னென்னமோ கேட்கிறோம். ஆனா ஆண்டவரை சந்திக்க ஆள் இல்லை. இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணியை துவங்குவதற்கு முன்பு 40 நாட்கள் பாலைவனத்தில் போய் கடந்தார். எதற்காக? சோதிக்கப்படுவதற்கு மட்டுமல்ல, தந்தையோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பணி வாழ்வு அவருக்கு விளக்கப்படுகிறது, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 7 நாள் நற்கருணை சந்தித்து ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? இல்லையே. இன்னைக்கு நற்கருணை சந்தித்து எத்தனை பேர் முடிவு எடுக்கிறோம்? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட வரவங்களுக்கு எல்லாருக்கும் தான் சொல்றது, ஃபாதர் இதை ஆரம்பிக்கலாமா வேணாமா, நற்கருணைக்கு போயிருங்க. 40 நாள் போகணும் நீங்க. ஏன்னா இயேசு ஆண்டவர் 40 நாள் போனார். 10 நிமிஷம் போய் உட்காருங்க, ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவர் இது சரியா? குறைந்தது 7 நாளாவது போங்க. எத்தனை பேர் திருமண பிரச்சனைகளை வந்து, ஃபாதர் இந்த பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமான்னு தெரியல ஃபாதர். ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் தீர்க்கதரிசி கிடையாதுங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் நற்கருணையில. உங்க பங்குல அவர் வீற்றிருக்கிறார். நற்கருணை நம்பினீங்கன்னா போய் உட்கார்ந்து தினமும் 7 நாள் ஜெபிங்க. வந்தவங்கலாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஃபாதர் எல்லாம் புரிஞ்சிருச்சு, எல்லாம் நடந்துருச்சு, தேங்க்யூ ஃபாதர். வழிகாட்டும் உணவாக நம்மோடு இருக்கிறார். அன்று பழைய இஸ்ராயல் மக்களோடு மன்னா இருந்தது போல நம்மோடு நம்முடைய மன்னர் இருக்கிறார். நற்கருணையிலே நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த உணவை எப்படி உண்பது? இப்படிப்பட்ட மகிமை உள்ள உணவை எப்படி உண்பது? இதுவும் 3 காரியங்கள் தான். முதலில் அன்புக்குரியவர்களே, இந்த உணவு உண்ணும் பொழுது அன்பு வேண்டும். அன்போடு வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அன்புக்குரியவர்களே இந்த உணவை அலட்சியப்படுத்துறாங்க. எப்படி தெரியுங்களா? இங்க ரட்சக சபை குருக்களுடைய தியானம் நிறைய நடந்துருச்சு. நானே நிறைய முறை வந்திருக்கிறேன். இந்த வீடுகள் சந்திக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனீங்களான்னு கேட்டா, இல்ல ஃபாதர். ஏன் போனேன்? அதற்கு ஒரு காரணம்லாம் இல்லை அன்புக்குரியவர்களே, டைம் இல்லை, அவ்வளவுதான். ஏன் டைம் இல்லை? ஒரு நாள் தான் ஃபாதர் நமக்கு கேப்பு, ஒரு நாள் தான் ஃபாதர் லீவு, அன்னைக்கு போய் எப்படி ஃபாதர் அதெல்லாம்? அன்புக்குரியவர்களே, எப்பேற்பட்ட ஒரு உணவு! இந்த உணவை மக்கள் இன்று ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க நிறைய பேர் டிவியில, என்னைக்கு கொரோனா வந்துட்டு போச்சோ டிவிலேயே மாச பாத்துறது நிறைய பேர். நடந்து வர முடியும், நேரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நான் எப்படி தான் சொல்லுவேன், நீங்க டிவியில மாச பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல்னா பரவாயில்லைங்க, புரிஞ்சுக்கிறேன். ஆனா எல்லாம் முடிஞ்சோம் சோம்பேறி தினத்துல வீட்டில் உட்காந்து டிவியில மாசு பார்த்தீங்கன்னா மோட்சமும் உங்களுக்கு டிவியில தான் காமிப்பார் ஆண்டவர். டிவிலேயே பார்த்துட்டு அங்கேயே தான் இருக்க வேண்டாம். டிவி தான் எல்லாமே ஆயிரும். எந்த அளவையால் அளப்பாயோ அதே அளவையால் உமக்கும் அளக்கப்படும். நீங்க டிவியில தான் அளந்தீங்க, டிவி அளவு தான் உங்களுக்கு அளக்கப்படும். அவங்க அன்புக்குரியவர்களே, தாகத்தோடு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, தினமும் திருப்பலிக்கு வரவங்கலாம் தாகத்தோடு வரணும். ஆண்டவருடைய உடல் எனக்கு கிடைக்குது. இன்னைக்கு காசு கொடுத்து நான் வாங்க முடியாது, ஆனா ஆண்டவர் இலவசமாக கொடுக்கிறார், மரத்திலிருந்து கொடுக்கிறார், வேதனைப்பட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்தி கொடுத்திருக்கிறார் என்று அந்த நற்கருணை உண்ணும் பொழுதெல்லாம் சிலுவையை கண்முன்பு வைத்து நீங்கள் நற்கருணை வாங்க வேண்டும். அப்படித்தான் உணவு நமக்கு கிடைச்சிருக்குது, அவருடைய உடல். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இந்த உணவில் உட்கொள்ளும் பொழுது ஒரு தெய்வ பயம் தேவை. பயம்னா கடவுள் நம்ம தண்டிச்சுவாரோ அதுக்காக கிடையாதுங்க. அது கடவுள் என்ற எண்ணத்தோடு அதை வாங்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஒரு தெய்வ பயத்தோடு வாங்க வேண்டும். ஒரு அம்மா பூசை முடிஞ்ச உடனே, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பூசை முடிஞ்ச உடனே, ஃபாதர் என்ன தயவு செய்து பிளஸ் பண்ணுங்கன்னு. நான் பிளஸ் பண்ணும்போது அழுகுறாங்க. ஏமா அழுகுறீங்கன்னா, இல்லை ஃபாதர் இது எனக்கு 2வது திருப்பலி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் காலையில் திருப்பலியில் நற்கருணை வாங்கும் பொழுது ஏன் தவறோ சாமியார் தவறோ தெரியல ஃபாதர், நற்கருணை ஆண்டவர் கீழே விழுந்துட்டார். என்னால் தாங்க முடியல ஃபாதர். குருவானவர் எடுத்து திருப்பி எனக்கு கொடுத்துட்டார், ஆனால் என்னால் ஆண்டவர் கீழே விழுந்துட்டாரு, என்னால் நற்கருணை தரையில் விழுந்துச்சேன், 4 முழுக்க என்னால் முடியல. இதோ சாயந்தர பூசைக்கு வந்து முழங்காலிலிருந்து நான் திருப்பலி பார்த்தேன் ஃபாதர். நற்கருணை 2வது முறையாக, ஆண்டவரே உமக்கு வலிச்சதுன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உமக்கு எந்தாவது ஒரு வகையில் நான் மரியாதை குறைவாக நடந்ததா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி உட்கொண்டேன், எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுங்க. நான் செய்த தவறா ஃபாதர்? நான் சொன்னேன், இல்லைம்மா ஆண்டவர் நிச்சயமாக இதை அவருடைய காயங்களுக்கெல்லாம் மருந்தாக ஏற்றுக்கொள்வார், நீங்கள் போங்க வீட்டுக்குன்னு சொன்னேன். ஒரு தெய்வ பயம், நற்கருணை உட்கொள்ளும் பொழுது ஒரு தெய்வ பயம் நிச்சயம் தேவை என்பதுக்குரியவர்களே. மூன்றாவதாக, இறுதியாக, இந்த நற்கருணை உட்கொள்ளும் பொழுது தூய்மை வேண்டும். இன்றைய 2வது வாசகத்துல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நீங்க 23 31 32 வரை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். பவுல் இப்படியாக சொல்வார், ஆண்டவருடைய உடல் என்று உணராமல் எவரெல்லாம் உட்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் புரிகிறார்கள்.
குற்றம் புரிகிறார்கள். இன்னைக்கு நற்கருணை வாங்கிட்டு வரும்போது எவ்வளவு பொறாமையோட, கோபத்தோட, வெறுப்போட. ஒரு பங்குல மரியாயின் சேனை மீட்டிங் நடக்குது பூசைக்கு முன்னாடி சாயந்தரம், சனிக்கிழமை சாயந்தரம். அந்த மரியாயின் சேனை மீட்டிங்ல செம்ம சண்டை. 6 மணிக்கு பூசை, 5:45 ஆரம்பிச்ச சண்டை போயிட்டே இருக்குது. 6 மணிக்கு மணி அடிச்சிட்டாங்க. சண்டை போடுறாங்க 2 பேர். இங்கே பாரு, பூசை முடியட்டும், இங்கேயே வா, பூசை போயிட்டு இங்கேயே வா, வந்து இன்னைக்கு இருக்குது உனக்கு. எல்லாம் கலைஞ்சு பூசைக்கு போயிட்டாங்க. பூசை முடிஞ்சு வந்து திருப்பி சண்டை. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நம்ம என்ன மனசோடு வந்து ஆண்டவரை உட்கொள்றோம்? எதற்காக வருகிறோம்? எப்படி உட்கொள்றோம்? இதை நாம் சிந்திக்கவில்லை என்றால், இவர் இலவசமாக நமக்கு கொடுக்கிறார் என்பதற்காக இவரை சாதாரணமாக எடுத்துட வேண்டாம். ஒரு நாள் வரும், நிற்க வைத்து கேள்வி கேட்கப்படும். இலவசமாக அவருடைய உடல் நமக்கு கொடுக்கப்பட்டது. இதை உணர்ந்தவர்களாக இதோ இன்று இந்த திருப்பலியில இந்த நற்கருணை உட்கொள்ளும் இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். அன்பு குழந்தைகளே, உங்கள் மெழுகுத்திரி மற்றும் கையேட்டோடு எழுந்து நிற்கவும். அன்பு தந்தையே, இயேசுவை அப்பத்தின் வடிவில் முதன்முறையாக தங்கள் இதயங்களில் பெறவிருக்கும் இக்குழந்தைகள் ஆஷிகா, லூட்ஸ், மிகிதா, ஆல்வின் ஆண்டனி, ஆல்வின் ஷலோம், ஆண்ட்ரியா லின்சி, ஏஞ்சலின், ஆன் மிரியம், அனுஷ்கா மக்ரீனா, பெனடிக்ட் சகாய்ராஜ், பெனடிக்ட் சாலமோன் ராஜ், கேல்வின் ஜோ ஆண்டனி, கேரோலின் கிளெமெண்டினா மேத்யூ, செவின் ஃபெட்ரிக், கிறிஸ்டினா மேரி, டெய்சி, டேனியல் ஜோஷுவா, தீப்தி, இவாஞ்சலின் மானுவேலா, ஃபெலிக்ஸ் கிரேஸ், எமிமா, கிரேஸ் மேரி பெத்தல், கிரேஸ்லின் ஜெனிசியா, இமானுவேல், ஜேசன், ஜீவிதா, ஜோ ஃபெலிக்ஸ், ஜோஸ்லின், ஜோவின், லாரா லாங்லி, லியோனார்ட் சாமுவேல், லித்திகா, மதுஜா, மரிய பிரான்சினா, மரிய காரூன்யா, மரிய எலிசபெத், மெஜோவின் ரித்வி, மர்லின் கேத்ரின், மர்வின், மோனிஷா, நந்தினி, நேயா, ஓவியா, ஃபிலோமினா மேரி, பிரின்சி, பிரியேஷ், ரிச்சர்ட், ரியா கேத்ரின், ரியா, சஞ்சனா மர்சி, சஞ்சுஸ்ரீ, சீலாஸ், ஷவன், எரிக், ஷெல்டன் ராஜ்குமார், ஷர்லின், மேரிசா, ஷிபானி, ஷைனி, மர்சி, ஸ்டீவாக், யாஷியா, தோமா, ஆன்சியா, தாமஸ், வேலண்டினா, யதிஷ் ராஜ், ஸ்டீஃபன், மோஷிகா, ரியா, வெரோனிகா, பிராட்லி, பிரிட்டோ தாஸ், கிறிஸ்டி இமாக்குலேட், சாமுவேலா மர்லின் மற்றும் லின்சி மெட்டில்டா இவர்களை உங்கள் முன்னிலையில் கொண்டு வர விரும்புகின்றோம். இவர்கள் அனைவரும் இத்திருவருட்சாதனத்தை பெற நன்முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளார்களா? இந்த அழைப்பின் சிறப்பை உணர்ந்திருக்கிறார்களா? ஆம் தந்தையே, இவர்களை அருட்சகோதரி ஹாம்லின், திருமதி மேரி ஜூலியட் ராணி மற்றும் அருட்தந்தை ஜெரோம் சிரில் என்னும் நான் கடந்த 1 மாத காலமாக தயாரித்துள்ளோம். மேலும் இவர்கள் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று இயேசுவை தங்கள் இதயங்களில் வரவேற்க தயாராக உள்ளனர். எனவே இவர்களுக்கு புது நன்மை வழங்குமாறு உம்மை கேட்டுக்கொள்கின்றோம். அன்புள்ள குழந்தைகளே, இந்த திருவிருந்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சிறுவர்களாகிய நீங்கள் புனித டொமினிக் சாவியோவை போல தாராள மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருப்பதாக. திருமுழுக்கின் பொழுது கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அதே கடவுள் உங்கள் இதயங்களில் வரவிருக்கிறார். உங்களை படைத்து உங்களுக்காக சிலுவை மரணமடைந்த இயேசு இவரே. இயேசுவின் ஒளியின் அடையாளமாக இந்த மெழுகுத்திரியை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அழைக்கின்றேன். இந்த ஒளி உங்கள் இதயத்தில் என்றும் சுடர்விட்டு எரிவதாக. இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்தின் காரணமும் தலைவணங்குமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? வானமும் வையமும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக இறைவனை விசுவசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கண்ணியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோடு நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா?
பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கிறீர்களா? இதுவே நமது விசுவாசம், இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கின்றோம். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, முடிவில்லா வாழ்வு தரும் வானக அப்பமாக உமது ஒரே மகன் இயேசுவை இவ்வுலகிற்கு அனுப்பினீரே. அவரது வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கி விண்ணக வாழ்விற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானக தந்தையே இறைவா, தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்துவிட்டு கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புனித மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வாழ வேண்டும் என்று ஆண்டவரை இமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் இறைவனாகிய தந்தையே, அழிந்து போகும் உணவில் மட்டுமே எங்கள் மனதை ஈடுபடுத்துவதை விட்டுவிட்டு அழியாத வாழ்வை அழிக்கும் இயேசுவோடு எங்கள் வாழ்வை ஒன்றித்து பசியும் தாகமும் இன்றி வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த தந்தையே, பசி, வறுமை, முதுமை, நோய் முதலியவற்றால் இன்னருளும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் இறைவனின் கருவிகளாக செயல்பட்டு அவர்களது இன்னலை துடைக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். சிறிது நேரம் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இந்த பிள்ளைகளுடைய இதயங்களில் மட்டுமல்ல, நம் குடும்பங்களிலும் இறை ஒளி, இறை பிரசன்னம் என்று நிரப்ப வேண்டும் என்று இந்த பலியிலே பங்கேற்கும் நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய மகிழ்ச்சியாலும் வல்லமையாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை.
எடுக்கப்படுகின்ற காணிக்கை வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அந்த மாநிலத்திற்காகவும் எடுக்கப்படுகிறது. தயவுசெய்து தாராளமாக காணிக்கையை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பரிசுத்த பலியானது நம் ஒரே தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்களை அன்போடு அரவணைத்து காத்து வரும் தந்தையே, ஒவ்வொரு முறையும் நாங்கள் திருப்பலியில் பங்கு பெறும் பொழுது உம் திருமகனின் கல்வாரி பலியை நிறைவேற்றுகின்றோம். திருப்பலியின் பொருள் உணர்ந்து இந்த சிறு குழந்தைகள் மனமுவந்து கொண்டு வந்திருக்கின்ற அப்பரச காணிக்கைகளை ஏற்று உம் திருமகனின் திருவுடல் திருரத்தமாக மாற்றியருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கரங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. அன்புமிக்க எங்கள் தந்தையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மனமகிழ்ந்து உம்மை போற்றுகின்றோம். நீர் எங்கள் மீது வைத்த அன்பு மிக பெரியது. இம்மாபெரும் அழகிய உலகத்தை எங்களுக்காய் படைத்திருக்கின்றீர். இன்றும் நீர் எங்களை அன்பு செய்கின்றீர். அதனால்தான் எங்களை உம்மிடம் அழைத்து வர உம் திருமகன் இயேசுவை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். நீர் எங்களை தொடர்ந்து அன்பு செய்கின்றீர். ஆகவே எங்களை கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமாக ஒன்று சேர்க்கின்றீர். இத்தனை அன்பு கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்கும் தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம். இறை வல்லமை நம் மத்தியிலே இறங்கி வருகின்ற ஒரு அற்புதமான தருணம். பக்தியோடும் தெய்வ பயத்தோடும் உண்மையான அன்போடும் பங்கேற்போம். தந்தையே, நீர் அனுப்பிய இயேசு மெய்யாகவே ஆசீர் பெற்றவர். அவர் சிறுவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நண்பர். நாங்கள் உம்மை அன்பு செய்வது எப்படி என்றும் எங்களுள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்வது எப்படி என்றும் கற்றுத்தர அவர் உலகிற்கு வந்தார். அன்பு செய்ய தடையான தீமையையும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு எதிரான பகை உணர்ச்சியையும் எங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றிவிட இயேசு வந்தார். நாங்கள் உமது உயிரை பெற்று வாழ தூய ஆவி என்றும் எங்களோடு இருப்பார் என இயேசு வாக்களித்தார். இறைவா, எங்கள் அன்பான தந்தையே, எங்கள் காணிக்கையாக இந்த அப்பமும் ரசமும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறிட உம்முடைய தூய ஆவியை அனுப்பியருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் பாடுபட்ட முந்தின நாள் அளவற்ற தம் அன்பை காட்டியுள்ளார். எவ்வாறெனில், அவர் தம் சீடரோடு அமர்ந்து உணவை உண்ணும் பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
எங்கள் அன்பு தந்தையே, உலக மீட்பராம் இயேசுவின் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் எங்கள் பலியாகுமாறு தம்மையே எங்கள் கையில் தந்துள்ளார். இந்த பலி எங்களை உம்மோடு அன்புறவு கொள்ளச் செய்கிறது. அன்பான எங்கள் தந்தையே, நீர் எங்களை எளிய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவருக்கும் உம்முடைய அன்பின் ஆவியை தந்தருளும். இவ்வாறு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், மக்களுக்கு பணிபுரிவோர் அனைவரும், இறை மக்களாகிய நாங்களும் அது திருச்சபையில் மென்மேலும் ஒன்றித்திருக்க செய்தருளும். எங்கள் அன்புக்கு உரியவர்களையும் நாங்கள் போதுமான அளவு அன்பு செய்யாதவர்களையும் நீர் மறந்து விடாதேயும். எங்களை விட்டு பிரிந்து அமைதியில் இளைப்பாறும் அனைவரையும் உமது வான்வீட்டில் வரவேற்றருளும். இறைவனின் அன்னையும் எங்கள் தாயுமான புனிதமிக்க கன்னிமரியாளோடு எங்களையும் ஒரு நாள் உமது அன்பு உறவில் ஒன்று சேர்த்தருளும். அங்கு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நண்பர்களாக நாங்கள் அனைவரும் முடிவில்லா விழா கொண்டாடி உம்மை புகழ்ந்து பாடுவோம். எங்கும் என்னும் மகிமை விளங்கிட. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. நம்முடைய அப்பா நமக்கு உணவை தந்திருக்கிறார். இந்த உணவு சாதாரண உணவல்ல. அவருடைய சதையையும் இரத்தத்தையும் தன்னுடைய திருமகன் வழியாக கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்ற பிள்ளைகள் நாம். இதை உணர்ந்தவர்களாக நம் அனைவரும் கரங்களை விரித்து நம்முடைய இந்த அப்பாவை நாம் அன்புள்ளத்தோடு நினைத்து பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கென்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாத தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பெரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றக்குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவள்ளும் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு இறைவனுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி மலையிலே சிலுவை மரத்திலே நமக்காக உயர்த்தப்பட்டவர், ஆணிகளால் கிழிக்கப்பட்டவர், நமக்காக தன் சதையும் இரத்தத்தையும் கொடுத்தவர். இதோ இந்த திருப்பலி பீடத்திலே நமக்காக தன் சதையும் இரத்தத்தையும் உணவாக பானமாக கொடுக்க வருகின்ற அன்பின் தெய்வம் இவரே. இந்த தெய்வத்தின் இந்த அன்பின் விருந்து கழைக்க பெற்ற நாம் விண்ணக தூதர்களை விட உண்மையிலே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுதல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆனமாகும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமதை உட்கொள்ளும் நமக்கு நித்திய வாழ்வதாக. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது புது நன்மை பெற இருக்கும் சிறார்களுக்கு அப்பரச குணங்களிலே முதன்முறையாக நற்கருணை வழங்கப்படும். மற்றவர்களுக்கு நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே நற்கருணை வழங்கப்படும். அதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இடங்களிலே நீங்கள் திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ளலாம். பிற மத சகோதர சகோதரிகள் அல்லது பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் யாரேனும் இத்திருக்கூட்டத்தில் இருந்தால் தயவு செய்து நற்கருணை பெறுவதற்கு முன் வர வேண்டாம். நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து இந்த குழந்தைகளுக்காக ஜெபித்தால் மட்டும் போதுமானது.
சேர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் முழங்கால் படிடுவோமாக. இனிமையான இயேசுவே, எனது உள்ளத்தில் இன்று வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். என்னை படைத்து திருமுழுக்கின் மூலம் எனக்கு புது வாழ்வை அளித்தவர் நீரே. இந்த உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த நீர் இன்று எனது இதயத்தில் வந்துள்ளீர். உம்மை என் முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய விரும்புகின்றேன். எனது வாழ்வை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றேன். அன்புள்ள இயேசுவே, என்னோடு நடந்து வாரும், என்னோடு பேசும். உமது அன்பில் என்னை அரவணைத்து கொள்ளும். என்னை அன்பு செய்து இந்த நாளுக்காக என்னை தயாரித்த என் பெற்றோர்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். அவர்களை உமது அன்பாலும் அமைதியாலும் நிரப்பி அருளும். என்னை அன்பு செய்யும் அனைவருக்காகவும் எனது ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றேன். ஏழைகள் மற்றும் ஆதரவற்றோர்களுக்காகவும் மன்றாடுகின்றேன். அவர்கள் உமது அன்பையும் பராமரிப்பையும் உணர செய்யும். நன்றி இயேசுவே. உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து எம்மோடு என்றும் உறவில் நிலைத்து வாழ முதன்முறையாக நற்கருணை அருளடையாளத்தின் வழியாக எம் உள்ளத்தில் வந்த இனிய இயேசுவே, உமக்கு நன்றி. இம்மகிழ்ச்சி கொண்டாட்டத்திலே அருமையான திருப்பலி நிறைவேற்றி இயேசுவை முழுமையாக எமக்கு பெற்று தந்த அருட்தந்தை அருட்பணி சேவியர் இருதயராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இனிய நாளுக்காக சிறப்பாக திட்டமிட்டு அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்து இந்நல் வாய்ப்பினை நாங்கள் பெற ஆதி காரணமாயிருந்த எமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஸ்தனிஸ்லாஸ் சுவாமிக்கண்ணு அவர்களுக்கு எம் இதயம் கனிந்த நன்றி. மேலும் 1 மாத காலமாக எம்மோடு பயணித்து சிறப்பான முறையில் நாங்கள் இயேசுவை உட்கொள்ள எங்களை முழுமையாக தயார்படுத்தி ஆன்மீக பாதையில் எம்மை வேரூன்றி வலுப்பெற செய்த எம் அருட்தந்தை அருட்பணி ஜெரோம் சிறில் அவர்களுக்கும் அருட்சகோதரி ஹாம்லின் அவர்களுக்கும் ஆசிரியை ஜூலியட் ராணிக்கும் உள்ளம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். எமது அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்து உதவி வருகின்ற எமது பொருளாளர் தந்தை அருட்பணி வின்சென்ட் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து பங்கு அருட்தந்தையர்கள், திருத்தொண்டர், அருட்சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி. எமை ஈன்ற பெற்றோர், ஞான பெற்றோர், எமக்காக ஜெபித்த பங்கு இறை மக்கள் அனைவருக்கும் நன்றி. தங்களது இனிய பாடல்களால் இவ்விழாவினை சிறப்பாக மெருகேற்றிய பாடகர் குழுவினர், இசைக்கலைஞர்கள், வேதியர் திரு டேனியல் மற்றும் அனைத்து தன்னார்வலர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் அனைவர் சார்பிலும் நன்றி முத்துக்களை மாலையாக்குகிறேன். நன்றி. இன்று புது நன்மை பெற்ற இக்குழந்தைகளை கடந்த 1 வாரமாக சிறப்பாக இந்நாளுக்காக தயாரித்து அருட்சகோதரி சிஸ்டர் ஹாம்லின் அவர்களையும் ஆசிரியை மேரி ஜூலியட் ராணி அவர்களையும் முன்வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம் நன்றிகளை தெரிவிப்போம். அவர்களை கௌரவிக்க அருட்பணி சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிறப்பான வகுப்பறை பங்கேற்பிற்காக செல்வி பிரின்சி அவர்களுக்கும் ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது.
அன்புக்குரியோரே, குருக்களின் பாதுகாவலரும் குறிப்பாக பங்கு தந்தையரின் பாதுகாவலருமான புனித ஜான் மரிய வியானி அவர்களின் விழாவினை ஆகஸ்ட் 4ஆம் தேதியான இன்று தாய் திரு அவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாம் திருவழிபாட்டில் கொண்டாட இயலாவிட்டாலும் குருக்களுக்காக ஜெபிப்பது இந்நாளிலே நாம் சிறப்பான கடமை. பிள்ளைகள் புது நன்மை பெறும் என்று இத்திருநிகழ்வு கூடுதல் அர்த்தம் பெறுகின்றது. ஏனெனில் நற்கருணை இல்லாமல் குருக்கள் இல்லை, குருக்கள் இல்லாமல் நற்கருணையும் இல்லை. இங்கு கூடியுள்ள நம் அனைவரின் சார்பாகவும் இன்று புதிதாக நற்கருணை பெற்றுள்ள இக்குழந்தைகளின் சார்பாகவும் செல்வன் ஸ்டீவாக் அவர்கள் நம் பங்கு தந்தைக்கு ஒரு பொன்னாடை போற்றி நம்முடைய பாராட்டுகளையும் தொடர் ஜெபங்களையும் தெரிவிப்பார். நாம் தொடர்ந்து நம் பங்கு தந்தைக்காகவும் நம் பங்கில் பணியாற்றுகின்ற அனைத்து குருக்களுக்காகவும் ஏனைய சகோதர குருக்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்பதோடு இந்நாளிலே சிறப்பாக நம் பங்கிலே இறை அழைத்தல் வளர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஞாயிறு அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. இன்று நம் பங்கிற்கு முக்கியமான நாள். இத்திருப்பலியிலே தமிழ் பேசும் 68 மாணவ மாணவிகள் முதன் முறையாக இயேசுவை திருவிருந்தாக பெற்றிருக்கின்றார்கள். இவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இன்று மறைக்கல்வி மாணவ மாணவிகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகளும் திருப்பலியும் நடைபெறாது. இன்று எல்லா திருப்பலியிலும் எடுக்கப்படும் காணிக்கைகள் கேரளா வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அனுப்பப்படுகின்றது. தாராளமாக உதவிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். சிறப்பாக தனிப்பட்ட விதத்திலே உதவ விரும்புபவர்கள் பங்கு தந்தையை சந்தித்து உங்களுடைய தாராள நன்கொடையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆங்கிலம் பேசும் பிள்ளைகளுக்கான முதல் திருவிருந்து தயாரிப்பு வகுப்புகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் துவங்கியுள்ளது. யாரேனும் பெயர் கொடுக்க மறந்திருந்தால் பங்கு தந்தையை அணுகி பெயர்களை பதிவு செய்து தங்கள் பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்கவும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு சிசிபாக்கம் புனித அந்தோணியார் சிற்றாலயத்தில் சிறப்பு திருப்பலியும் திவ்ய நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னை வேளாங்கண்ணி பகுதியில் அமைந்துள்ள சிற்றாலயத்தில் மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை 7:30 மணியளவில் பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும். அவர்களோடு இணைந்து 125ஆம் ஜூபிலி ஆண்டுக்காக 8 குழுக்களில் சேர்ந்திருப்போரும் பங்கேற்பார்கள். இக்கூட்டத்தில் ஜூபிலி ஆண்டுக்கான செயல் திட்டம் வரையப்படும். இக்கூட்டத்தில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த 1950ஆம் ஆண்டு முதல் தலித் கிறிஸ்துவ மக்களை சிறுபான்மையினர் பட்டியலில் சேர்க்க தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். இந்த கருத்தை முன்னிறுத்தி ஆகஸ்ட் 10ஆம் தேதி நமது பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களின் தலைமையில் ஆவடி புனித அந்தோணியார் திருத்தலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டமும் துக்க நாளாகவும் அனுசரிக்க முடிவு செய்துள்ளோம். இந்த சமூக நீதி சார்ந்த கூட்டத்தில் பங்கெடுத்து குரல் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை புனித லூர்து அன்னையின் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். அன்றைய தினம் காலை 11 மணிக்கு சிறப்பு திருப்பலி மற்றும் திவ்ய நற்கருணை ஆராதனையும், மாலை 6 மணிக்கு அன்னையின் தேர்பவனியும், அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி மற்றும் திவ்ய நற்கருணை ஆராதனை நடைபெறும். இம்மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அன்றைய தினத்தில் வழங்கப்படும் அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி திங்கட்கிழமை வழங்கப்படும். இப்பிறரன்பு காரியங்களுக்காக பொருளாகவோ பணமாகவோ நன்கொடை தர விரும்புபவர்கள் பங்கு தந்தையை சந்தித்து உதவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை நேரத்தில் நம் பங்கு வளாகத்தில் 2 குருக்கள் ஒப்புரவு அருட்சாரணத்திற்காக தயாராக இருக்கின்றார்கள். பங்கு மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆன்மீகத்தில் வளர உங்களை அழைக்கின்றோம். நமது பங்கில் வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கோவா மாநிலத்தில் உள்ள புனித பிரான்சிஸ் சேவியர் திருத்தலத்திற்கு திரு யாத்திரை செல்ல நமது பங்கு சார்பாக திட்டமிட்டிருக்கின்றோம். புனிதரின் திருவுடல் நவம்பர் 21ஆம் தேதி முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை மக்களின் பார்வைக்காக வைக்கப்படுகின்றது. இந்த திருப்பயணம் மேற்கொள்ள விருப்பமுள்ள இறை மக்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் தங்கள் பெயர்களை மற்றும் அதற்கான தொகை ஒருவருக்கு ரூபாய் 9,500 செலுத்தி பங்கு அலுவலகத்தில் முன்பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு பங்கு அறிவிப்பு பலகையை காணவும். கடந்த வாரம் வந்த காணிக்கை ரூபாய் 64,699 ஆகும். தங்களின் தாராள உள்ளத்தை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அன்பு பிள்ளைகளே, பெற்றோர்களே, இறுதி பாடலுக்கு பிறகு இந்த குழந்தைகளோடு இணைந்து குருக்கள் குழு புகைப்படத்தை எடுத்துக்கொள்வார்கள். அதன் பிறகு தயவு செய்து
ஏற்கனவே நாம் காலம் கடந்து சென்றிருக்கின்றோம். இன்னொரு ஆங்கில திருப்பலி இதே கோவிலில் நடக்கவிருப்பதால் நீங்கள் எல்லோரும் இருபுறமும் சென்று தொடர்ந்து உங்களது ஆசீர்வாதங்கள் வழங்குவதையும் புகைப்படங்கள் எடுப்பதையும் செய்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவ இன்று எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த, இறை வார்த்தை அறிவித்து திருப்பலி நிறைவேற்ற ஒரு வாய்ப்பை கொடுத்த பங்கு தந்தை ஸ்டான் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். கத்தோலிக்க கிறிஸ்துவ பாரம்பரியத்தை ஒரு பழக்கம் இருக்குது. புது நற்கரணை, முதல் நற்கரணை வாங்கிய பிறகு 7 நற்கரணை தொடர்ந்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. 7 days ஆஃப் கண்டினியூஸ் கம்யூனியன் ரிசப்ஷன். ஸோ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லாம் இருக்கும்னு தெரியும். ஆனாலும் இன்றோடு இல்லாமல் இந்த வாரம் முழுக்க பிள்ளைகள் நற்கரணை உட்கொள்ள பெற்றோர் முயற்சி செய்து அந்த நற்கரணை பற்றையும் அன்பையும் பிள்ளைகளில் வளர்க்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, இன்று பிள்ளைகளுக்கு உணவாக வந்து புத்துயிர் ஊட்டியுள்ளீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மேலும் எங்களை உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அருள் தந்திட உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை பிரசனத்திலும் இறை அன்பிலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று.
ஹalleluya